ஹலோ வணக்கம். ஓட்டு ஜிகாத் என பேசுகிறார்கள். ஜனநாயகத்திற்கு அவமானம். இந்தியா கூட்டணி மீது பிரதமர் மோடி மீண்டும் தாக்கல். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதுவரை 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மற்ற மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் இடையே வார்த்தை போர் தீவிரமாகவே உள்ளது. இதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு விமர்சனத்தை இந்தியா கூட்டணி மீது பிரதமர் மோடி முன்வைத்து உள்ளார். சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் பாருக்காபாத் தொகுதியின் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து சமாஜ்வாதி கட்சி பிரமுகரான மரியா ஆலம் பிரச்சாரம் செய்தார். இவர் காங்கிரஸில் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித்தின் சகோதரி ஆவார். இவர் தனது பிரச்சாரத்தின் போது தாங்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட் ஜிஹாத் அதாவது வாக்கு ஜிகாத் நடத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசியிருந்தார். இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் மரியா ஆலம் மற்றும் சல்மான் குர்ஷித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்த ஓட் ஜிகாத் பேச்சை கண்டித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவர் தனது பேச்சில் கூறியதாவது: இந்தியா கூட்டணி தலைவர் ஒருவர் இஸ்லாமிய மக்கள் ஓட்டு ஜிகாத் நடத்தி தங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிறார்கள். இதை பேசியவர் நன்கு படித்த குடும்பத்தில் இருந்து வந்த தலைவர். அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து வாக்கு போட வேண்டும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுகிறார்கள். இத்தகைய பேச்சுக்கள் மூலம் அவர்கள் நாட்டின் ஜனநாயகம் அரசியல் சாசனத்தை அவமதிக்கின்றனர். ஒருபுறம் எதிர்க்கட்சி கூட்டணியினர் ஓபிசி எஸ்டி எஸ்சி மக்களின் இட ஒதுக்கீட்டை பறிக்க திட்டம் போட்டு மறுபுறம் ஓட்டு ஜிகாத்திற்கான முன்னெடுப்பை எடுத்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர்.